வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்துல மனிதனா பிறந்த அனைவரும் தவிர்க்க முடியாத உண்மை அப்படிங்கிறது மரணம். ஏழை, பணக்காரன், பலமானவன், பலவீனமானவன் என அனைவருமே மரணத்தை சந்தித்தே தீர வேண்டும். மரணம் தொடர்பான பாரம்பரிய வாய்மொழி தகவல்கள் என்ன இருக்கு? ஒரு மரணிக்கும் மனிதன் எந்த மாதிரிலாம் மரணத்தை சந்திப்பான்? உதாரணமாக கைகால் இழுத்துக்கிட்டு வலிப்பு மரணிக்கிறதுக்கான காரணம் என்ன? சில பேர் மூச்சு திணறி வயதான காலத்துல மூச்சு திணறி இயற்கையான மரணத்தை சந்திப்பாங்க. சில பேர் வயிறு வீங்கி போய் வயதான காலத்துல படுத்த படுக்கையாக இருந்து வாழவும் முடியாம இறக்கவும் முடியாம வேதனைகளை அனுபவித்து மலத்துல ரத்தமா போய் இறந்து போவாங்க. இந்த மாதிரி இறப்புக்கெல்லாம் காரணங்கள் என்னென்ன அப்படின்னும் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நவீன அறிவியல்ல இந்த மரணத்துக்கு அருகில் சென்று திரும்பியவர்களுடைய அனுபவங்களை பதிவு செய்கிற அந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி மரணத்தை பற்றி இன்றைய வீடியோவில் அவர் சொல்கிறார், எனக்கு என்ன நடந்தது என தெரியவில்லை. என் உடம்பு கீழே இருந்தது, ஆனால் நானும் மேலே மிதந்துட்டு இருந்தேன். ஒளி ஒரே நேரத்தில் மென்மையாகவும் பிரகாசமாகவும் இருந்தது. அங்கே இருந்த அமைதி இங்கே உள்ள யாரும் உணர முடியாது. அவர் அனுபவத்தை மேலும் என்ன சொல்றாரு, அந்த ஒளியில் ஒரு குரல், இது உன்னுடைய நேரம் இல்லைன்னு சொன்னது. அடுத்த கணம் என் கண்ணு தட்டாச்சு. நான் ஐசியூவில் இருந்தேன். இப்போ நான் சொன்ன இந்த டயலாக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ஈபன் அலெக்சாண்டர் 2008 அவர் ஒரு பிரபல நியூரோ சர்ஜன். அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூளையில் என்செஃபலைட்டிஸ் அப்படின்னு ஒரு நோய் தாக்கி 4 மணி நேரம் அவர் கோமாவில் இருந்தார். கோமாவில் இருந்துட்டு அவர் மீண்டும் மீட்கப்பட்ட நேரத்தில் தனக்கு நடந்த அனுபவத்தை அவர் புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார். அவர் அந்த புத்தகத்தின் பெயர் ப்ரூஃப் ஆஃப் ஹெவன், நியூரோ சர்ஜன்ஸ் ஜேர்னி இன்டு ஆஃப்டர் லைஃப். த நியூயார்க் டைம்ஸ் பெஸ்ட் செல்லர் புக்கில் இது வெளிவந்திருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா இது 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 ஒரு ஹாலுசினேஷன் அல்ல, அது ஒரு தூய்மையான உணர்ச்சி, ஆழமான அறிவை கொண்டதுன்னு அவர் அந்த புத்தகத்தில் அவர் திரும்ப திரும்ப அவர் வலியுறுத்துறார். இப்படி இறந்தவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மரணத்தின் தருவாயில் ஒரு ஒளியை பார்த்துருக்குறாங்க, ஒரு அமைதியை உணர்ந்திருக்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இரைச்சலான சத்தத்தை உணர்ந்திருக்கிறாங்க. இந்த அனுபவங்கள்லாம் எதுவும் ஹாலுசினேஷன் கிடையாது. இது இது நிறையா மரணத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய சயின்டிஸ்ட்லாம் இதை ரெக்கார்ட் பண்ணி ஆய்வு பண்ணிட்டு வராங்க. இது எல்லாமே நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் ஆகிட்டு வருது, பதிவு செஞ்சுட்டு வராங்க. ஆன்மீக நம்பிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா மரணத்திற்கு அப்புறம் நல்லவர்களுக்கு அந்த உயிரை பறிக்கக்கூடிய அந்த உருவம், அது ஒரு வானவர்கள்னு சொல்லக்கூடிய அந்த உருவம் அவங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். அந்த மரணத்தை எதிர்நோக்கி இருப்பாங்க. நல்லவர்கள் அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையில் தவறு செய்யாதவர்கள், அடுத்தவர்களை ஏமாற்றாதவர்கள், பொறாமை கொள்ளாதவர்கள், இந்த மாதிரி மனிதர்களுக்கு அந்த உயிரை பறிக்கக்கூடிய அந்த உருவம் மன மகிழ்ச்சியை தரணும். இதே தீயவர்கள், கெட்டவர்கள் இருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வானவர்கள், அந்த உயிரை பறிக்கக்கூடிய அந்த வானவர்கள் ஒரு அகோரமாகவும் அந்த உயிரை பறிக்கக்கூடிய நபர்கள் காதில் அருகில் போய் உன்னுடைய உயிரை நான் பறிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு நான் சொன்ன உடனே இந்த மனிதன் ரொம்ப பயந்து போய் நடுக்கமுற்று இன்னும் டைம் கேட்பதாகவும், எனக்கு இன்னும் உயிர் வாழ்வது இன்னும் கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரியும் நிறைய ஆன்மீகத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த இறப்புக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் மனிதன் பார்த்தீங்க அப்படின்னா இதுவரையும் அறிவியல் பூர்வமாகவும் சரி எந்த விதமான நிரூபிக்கப்பட்ட ஆய்வுகள் எதுவும் இல்லை. இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த இறப்புக்கு சமீபத்தில் சென்று வந்தவங்களுடைய தகவல்களை சேகரித்து வச்சுட்டு வருது. சீன மரபு வழி தத்துவத்தில் உலகம் இயங்குறதே பார்த்தீங்கன்னா இரட்டை தத்துவம்னு சொல்லுவாங்க. அதாவது இன் யாங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இரண்டு தன்மைகளில் தான் எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் உயிராக இருக்கட்டும் இயங்கிட்டு இருக்கு.
உதாரணத்துக்கு வானம் ஒண்ணு இருக்கும். அதற்கு பூமின்னு ஒண்ணு இருக்கும். நெருப்புன்னு ஒண்ணு இருக்கும். அதற்கு குளிர்ச்சின்னு ஒண்ணு இருக்கும். நிலா அதற்கு இருக்கும். சூரியன் ஒண்ணு இருக்கும். அந்த வகையில உயிர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா, அது வந்து நெருப்பை குறிப்பதாகவும், அந்த உயிர் அப்படிங்கிறது வானத்தை நோக்கி செல்வதாகவும், அதற்கு ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய மற்றொன்னான உடல் அப்படிங்கிறது கடினமானதாகவும், அதாவது உயிர் லேசானதா இருக்கும். உடல் வந்து கடினமானதா இருக்கும். கடினமான உடல் வந்து பூமியை குறிப்பதாகவும், லேசான உயிர் வந்து வானத்தை நோக்கி செல்வதாகவும் இருக்கும். யதார்த்தத்திலயும் அதுதான் நடக்குது. நம்ம உடல் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு, நம்ம மண்ணுல வந்து புதைச்சு அது அழிஞ்சு போகுது. ஒருவேளை அந்த உடலை எரிச்சாலும், அது சாம்பல் வந்து மண்ணோடு மண்ணு மக்கி போகுது. ஸோ உடல் வந்து பூமியை நோக்கி நகருது. உயிர் வந்து வானத்தை நோக்கி போகுது. இது வந்து காலங்காலமா இந்த ஆன்மாக்களாக இருக்கட்டும், அல்லது உடல்ல இருந்து பிரிந்த உயிர்களாகட்டும், மேல் நோக்கி தான் போகுது அப்படின்னு சொல்லி காலங்காலமான நம்பிக்கைகள் இருக்கு. அதே அடிப்படையில அ நிறைய இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஃபீல் பண்ணவங்களுடைய அனுபவமும், தன்னுடைய உடலை உயிர் பிரிந்த பிறகு மேலே நின்று தன் உடலை கவனித்ததாகவும் நிறைய குறிப்புகள் வந்து இருக்கு. அப்ப இந்த லேசான உயிர் மேல் நோக்கி போகுது. கடினமான உடல் வந்து பூமியை நோக்கி நகருது. இதனால தான் சொர்க்கம் வந்து வானத்துல இருக்கிறதாகவும், இந்த பூமியை நரகம் அப்படின்னு சொல்லியும் சீன தத்துவங்கள் வந்து நம்பிக்கை கொள்ளுது. இந்த சீன தத்துவமானது இரட்டைத்தன்மைன்னு சொல்லக்கூடியது. இது வந்து உயிரை லேசானதுன்னு சொன்னது, உடலை வந்து கடினமானதுன்னு சொல்லுது. இது வந்து பார்த்தீங்கன்னா, யதார்த்தத்திலயும் இதுதான் வந்து உண்மையா இருக்கு. பஞ்சு போன்ற லேசானது எல்லாமே வானத்தை நோக்கி தான் நகரும். கடினமான உடல் வந்து பூமியை நோக்கி நகருது. இது அதற்கு மட்டும் தான் பொருந்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இரட்டைத்தன்மை எதோட ஒப்பிடுறோமோ அதை பொறுத்து இந்த இரட்டைத்தன்மை ஒன்றை ஒன்று சார்ந்து வேலை செய்யுது. ஒன்றை ஒன்று சார்ந்து இயங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒன்றை ஒன்று விலகிட்டு இருக்கு. ஒரு கெட்டியான ஒரு பொருள் எடுத்தீங்க அப்படின்னா, அந்த உள்ளுக்குள்ள கெட்டியானது ஒண்ணு இருக்கும். அதற்கு மேலானது லேசானது இருக்கும். இந்த லேசானது எல்லாமே எனர்ஜி சார்ந்ததா இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய கெட்டியானது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பொருள். அதாவது அதனுடைய ஸ்ட்ரக்சரை வந்து வடிவமைக்கிறதா இருக்கும். அணுக்கள்ல கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பல தனிமங்கள்ல வெளியில இருக்கக்கூடிய தனிமங்கள்ல இருக்கக்கூடிய வெளியில இருக்கிற லேயர் வந்து கதிர்வீச்சை வெளியிடக்கூடிய தன்மையதா இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் வந்து கெட்டியானதா இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோல வந்து முழுக்க அறிவியல் பூர்வமாகவும் எதுவும் நான் பேசல. முழுக்க நம்பிக்கை சார்ந்த விஷயங்களும் பேசல. நான் அறிவியல் சார்ந்த கருத்துக்கள் இருந்து சில விஷயமும், நம்பிக்கை சார்ந்த அடிப்படையில் சில இரண்டையும் எடுத்து கலந்து தான் நான் பேசுகிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க அதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதில் நிறைய சந்தேகம் வரலாம். அதாவது அறிவியல் சார்ந்து இருக்கிறவங்க, நம்பிக்கை சார்ந்து இருக்கிறவங்க இரண்டுக்கும் வந்து நிறைய சந்தேகங்கள் வரலாம். அந்த மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த வீடியோ கமெண்டில் கீழே வந்து கேளுங்க. இப்போ நம்ம மீண்டும் வந்து நான் இரட்டைத்தன்மைக்கு நான் வந்துடுறேன். இந்த இரட்டைத்தன்மையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லேசானது. இப்போ விரதம் அப்படிங்கிறது, ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது அது வந்து லேசானது. ஸோ விரதம் இருக்கும்போது நம்மளுடைய ஆன்மா மேல் நோக்கி போவதாகவும், அது வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த ஹெவன் அல்லது கடவுள், அந்த நம்பிக்கையை வந்து கடவுளோட நெருக்கமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி நம்ம அளவுக்கு அதிகமாக உணவு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு நோய் அல்லது ஒரு உடல் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மையாகவும் இருக்குது. அதனால தான் நிறைய ஆன்மீக நம்பிக்கைகள் வந்து உண்ணா நோன்பு, விரதம், நோய் தீர்க்கும் மருத்துவ முறையாக இருக்குது. இயற்கை மருத்துவத்தில் கூட ஃபாஸ்டிங் இருக்கிறது அப்படிங்கிறது நோயை வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு சிகிச்சை முறையாக இருக்குது. இந்த இரட்டைத்தன்மையை பற்றி இது வந்து ரொம்ப டீப்பான ஒரு சப்ஜெக்ட். இது நிறைய வீடியோவில் நம்ம மேற்கொண்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸுக்கே வரலாம். காலங்காலமாக மனிதர்களை வந்து நல்லது செய்ய சொல்லியும், நல்ல வாழ்க்கை முறையை, நல்ல பண்புகளை அதிகப்படுத்திக்க சொல்லியும், சக மனிதனை நேசிக்க சொல்லியும் நிறைய ஆன்மீக நம்பிக்கைகள் இருக்கு. நிறைய அனைத்து மதங்களாக இருக்கட்டும், அனைத்து ஆன்மீக நம்பிக்கைகளாக இருக்கட்டும், நல்ல விஷயத்தை வந்து போதிக்குது. அதற்கு முக்கிய காரணமே வந்து நீங்கள் நல்லதை ப்ராக்டிஸ் பண்ண அந்த டெத் ஆகிற சமயத்தில் நீங்கள் வாழ்க்கையில் இப்போ ப்ரெசன்ஸில் எதை பயிற்சி எடுக்கிறீங்களோ, அந்த டெத்து சமயத்தில் மரணம் வரக்கூடிய தருவாயில் இப்போ நீங்கள் பயிற்சி எடுக்கிறது உங்களுக்கு பலன் கொடுக்கும். நீங்கள் ஏமாற்றவர்களாகவோ அல்லது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய நபர்களாகவோ, பதட்டம் அடையக்கூடியவர்களாகவோ அல்லது பயம் கொள்ளக்கூடியவர்களாகவோ இருந்தீங்க அப்படின்னா, அந்த மரணம் வர சமயத்தில் உங்களுக்கு பதட்டமும்
அ தீ அந்த பயமும், அந்த வேதனைகளும் கொஞ்சம் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்லப்போனா, இந்த உலகத்தில மோகம் கொள்றவங்க, அடுத்தவங்க சொத்துக்கள ஏமாற்றி பறிக்கிறவங்க, தவறான சபல எண்ணம் இருக்கிறவங்க எல்லாமே இந்த உலகத்தில ஒரு வகையான மோகம் இருக்கிறவங்க. உலக மோகம் இருக்கிறவங்களும், உலகத்து மேல மேல பற்று இருக்கிறவங்களும், இந்த மரண சமயத்தில, இந்த மரணத்தை எதிர்கொள்ளக்கூடிய சமயத்தில, அவங்க அதை ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப பயம் வந்து அதிகமா இருக்கும். இந்த வேதனைய உணர்ந்த அந்த பழங்காலத்து மனிதர்கள் தான், இந்த நமக்கு நல்வழிய வந்து அதிகமா போதிக்கிறாங்க. இது வந்து நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தாவே, இது வந்து நமக்கு வந்து புலப்படுது. இப்ப இவ்வளோ நேரம் இப்ப நான் கடைசியா சொல்லிட்டு இருக்கிற விஷயமெல்லாம் வந்து என்னுடைய கருத்துக்கள் தான். ஓகேங்களா? இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ பத்தி பேசப்போது, ஸோ என்னுடைய கருத்துக்கள் வந்து இதுவா தான் இருக்கு. ஸோ நல்ல செயல்கள் வந்து செய்றதுக்கு முக்கிய காரணமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மரண தருவாயில நாம மரணத்த வந்து அச்சம் இல்லாம எதிர்கொள்வதற்கான ஒரு வழிமுறைகள் தான். ஆனா, இன்னைக்கு வந்து எதார்த்த வாழ்க்கை வந்து வேறு மாதிரி மாறிட்டு வருது. ஸோ நுகர்வு சந்தையில மனிதர்கள் எல்லாமே மாட்டிட்டு வராங்க. ஒவ்வொருத்தரும் பணத்தை நோக்கி மட்டுமே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. இன்னும் சொல்லப்போனா பெற்றோர்கள் கூட தன் குழந்தைய வந்து எந்த அளவுக்கு பணம் வந்து அவர்கள் மூலியமா நமக்கு ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல தான் குழந்தை வளர்ப்பு கூட இன்னைக்கு மாறிட்டு வருது. அதே மாதிரி பெற்றோர்களுடைய வயதான காலத்துல அவங்க மிக தனிமையில விடப்படுறாங்க. அதுக்கு முக்கிய காரணமும் வந்து பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் வந்து நமக்கு எந்த விதமான லாபமும் இல்ல அப்படிங்கிற கண்ணோட்டம் அதிகமாயிட்டு வருது. ஸோ முழுக்க முழுக்க பணத்த மட்டுமே நோக்கி ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த நவீன உலகத்துல மரணத்தை பற்றிய நினைவூட்டல் வந்து மனிதனுக்கு மிக அவசியமாகுது. இந்த மரணத்தை பற்றிய நினைவூட்டல் வந்து அவனுக்கு வந்து நல்வழிப்படுத்துவதற்கும், தன் வாழ்க்கையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தவறுகள் செய்யாம தடுத்துக் கொள்வதற்கும், தேவையற்ற தவறான எண்ணங்கள்லேருந்து தன்னை வந்து பாதுகாப்பதற்கும் இந்த மரண நினைவூட்டல் வந்து பயன்படுது. ஒவ்வொரு மனிதனும் வந்து மரணத்த வந்து முதுமையில சந்திச்சே தான் ஆகணும். முதுமை, இளமை அது ஏதாவது ஒரு கட்டத்துல நோய் வந்தோ அல்லது வயது முதிர்வுனாலேயோ மரணத்த சந்திச்சே ஆகணும். தமிழ் மருத்துவ குறிப்புகள்ல அல்லது வாய்மொழி வந்த அந்த ஒரு தகவல் அடிப்படையில தன்னுடைய தவறான உணவு பழக்கவழக்கத்தினாலயும், தன் எண்ணங்கள்னாலயும் அவனுக்கு வாதம் பாதிக்கப்பட்டு வாதம் அப்படின்னா காற்று. ஸோ காற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இயங்குவதற்கு உடல் கை, கால் அசைவதற்கும், ரத்தம் ஓடுவதற்கும் உடல்ல காற்று வந்து முக்கிய பங்கு வகிக்குது. அதே மாதிரி தான் பிரபஞ்சத்திலயும் வந்து மரம், செடி, கொடிகள் அசைவதற்கும், கடல் அலைகள் வீசுவதற்கும் எல்லாவற்றுக்குமே காற்று தான் முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ இந்த வாதத்த வந்து நம்ம காற்றுன்னு சொல்லிக்கலாம் நம்ம. இத நான் ஒரு புரிதலுக்காக தான் சொல்றேன். எக்ஸாக்ட்டா அதோடைய ஒரு டைரக்ட் மேட்சிங் வராது. ஸோ வாதம் பாதிக்கப்பட்டவங்க, தவறான உணவு பழக்கவழக்கத்தினாலயும், எண்ணங்கள்னாலயும் வாதம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நோய் வந்தோ அல்லது வயது மூப்புனாலயோ மரணம் வரும்போது கை, கால் வலிப்பு வரும். கை, கால்ல வலிப்பு வந்து அந்த கை, கால் வந்து இழுத்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில வந்து அவங்க மரணத்த வந்து சந்திப்பாங்க. 2வதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உணவு பழக்கவழக்கத்தினாலயும், தவறான எண்ணங்கள்னாலயும் உடல்ல சூடு அதிகமானவங்க. சூடு அப்படிங்கிறது வெப்பம், அதாவது பித்தம் சொல்லுவாங்க. ஸோ வாதத்துக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய பித்தம் பாதிக்கப்பட்டவங்க வயிறு வீங்கிய நிலையிலும், ஆசனவாய் வழியாகவும் அல்லது உடல்ல எங்கேயாவது புண்கள் ஏற்பட்டு ரத்தம் அதிகமாக வெளியேறி உயிர் வந்து அவங்களுக்கு வந்து இழப்பு ஏற்படும். உயிர் வந்து போகும். ஸோ வாதத்தினால உயிர் போறவங்க வலிப்பு நிலையிலும், பித்தத்தினால உயிர் போறவங்களுடைய நிலை வந்து வயிறு வீங்கி ரத்த இழப்புனாலையும், 3வதா இருக்கக்கூடிய கப நோயாளிகள் வந்து நுரையீரல்ல சளி அதிகமா கோர்த்துக்கிட்டு, மூச்சு விடுவதில சிரமம் ஏற்பட்டு, மூச்சு வந்து அளவுக்கு அதிகமாக வாங்கி, அந்த மூச்சு வாங்குறதுல ஒரு தொந்தரவு ஏற்பட்டு, அவங்க வந்து உயிர் விடுவாங்க. ஸோ இது வந்து தமிழ் மருத்துவ குறிப்புகள்ல இருக்கு. ஸோ நம்மளுடைய இந்த வாழ்க்கை முறையா இருக்கட்டும், உணவு முறைகளா இருக்கட்டும், நாம மரணத்தை எதிர்கொள்ளக்கூடிய அல்லது எப்பொழுதும் வந்து அந்த முதுமையில நம்ம ஆரோக்கியமாகவும், அந்த சில தொந்தரவுகள்லிருந்து விடுபடுவதற்காகவும் தான் நம்ம வாழ்க்கையில நல்ல உணவு பழக்கவழக்கங்கள், நல்ல எண்ணங்கள நம்ம மேற்கொள்ள வேண்டியதா இருக்கு. ஸோ மரணிக்கிற தருவாயில வந்து கழிவுகள் வந்து உடல்ல வெளியில ஏறுறது வந்து பொதுவான விஷயமா இருக்கு. ஸோ ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், அவங்களுடைய வந்து சிறுநீர் வந்து அவங்க முழுவதுமாக வெளியில ஏறிருது. மலம் வந்து முழுவதுமாக வெளியில ஏறிருது. அதே மாரி ஆண்களுக்கு அந்த மரணிக்கும் தருவாயில விரைப்புத்தன்மை ஏற்பட்டு விந்தணுக்கள் வெளியேறுறது வந்து நெறைய தகவல்கள் வந்து நானும் நேரடியாவும் பார்த்துருக்கிறேன். இது வந்து இந்த விஷயமும் நடைபெறுது. அதாவது ஆண்களுக்கு மரணிக்கும் தருவாயில விரைப்புத்தன்மை ஏற்படுது, விந்தணுக்கள் வெளியில ஏறுது.
அ ஸோ இது ஒரு உடல் வந்து தன்னைத்தானே வெளி அ அ சுத்தப்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு செயலா தான் நம்ம வந்து இத பார்க்குறோம். ஸோ கழிவுகள் அனைத்தையும் வெளியேத்திட்டு, உடல் வந்து தன்னை வந்து சுத்தப்படுத்திக்க தயாராகுது. உடல்ல இருந்து இந்த ஆன்மா வந்து பிரியறதுக்கு தயாராகுது. ஸோ மரணத்த பத்தி நம்ம பேசக்கூடிய இந்த சூழ்நிலையில, கடைசியா இன்னொரு கருத்த வந்து நான் சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நல்லவர்களுடைய முகம் வந்து பொலிவா இருக்கிறதா சொல்லி மக்கள் மனதுல நெறைய ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் இருக்கு. அதாவது நல்ல மனிதர்கள் வந்து அடுத்தவர்களுக்கு உதவியா வாழ்ந்த மனிதர்கள், அடுத்தவர்களுக்கு வந்து சிரமம் கொடுக்காம வாழ்ந்த மனிதர்கள், தானம் தர்மங்கள் அதிகமா செய்த மனிதர்கள், இவர்கள் எல்லாமே இறக்கும் தருவாயில அவர்களுக்கு வந்து முகம் வந்து பொலிவா இருக்கிறதாகவும், அந்த முகத்துல வந்து கருப்பு அடைஞ்சு ஒரு கோர முகம் இல்லாத மாரியும், அவங்களுடைய உடல் வந்து ரொம்ப தளர்வா இருக்கிறதாகவும் சொல்லி நம்பிக்கைகள் இருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆச்சரியமான விஷயம் என்ன அப்டின்னா, நல்ல மனிதர்கள் இறக்கும்போது, அவர்கள் உடல்ல இருந்து வாசனை வந்ததாகவும், வருவதாகவும் தகவல்கள் வந்து நம்பிக்கைகள் வந்து இருக்கு. ஆ ஒரு தவறான மனிதர்கள் வந்து வாழ்க்கையில வந்து அ தவறு செய்யக்கூடியவன், ரொம்ப வந்து மற்ற மனிதர்களுக்கு, சக மனிதனுக்கு வந்து தொந்தரவு ஏற்படுத்தியவன், இவர்களுடைய மரணம் வந்து பார்த்தீங்கன்னா, கோரமாகவும், அவர்களுடைய முகம் வந்து கருப்படைந்து போனதாகவும், நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் தான். இது எல்லாமே வந்து 100% அக்யூரேட்டா நம்ம எடுத்துக்க முடியாது. சிலர் வந்து மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா, நம்ம இதிலிருந்து நல்ல விஷயங்கள மட்டும் நம்ம எடுத்துக்கிறதா இருந்தா, நாம மரணத்த விரும்பும்போது, அந்த மரணிக்கும் தருவாயில நம்ம அச்சம் இல்லாமலும், அந்த மரணத்தின் தருவாயில வந்து எந்த விதமான வலி, வேதனைகள் இல்லாமலும், அந்த மரணத்த வந்து பார்த்தீங்கன்னா, அ அச்சம் இல்லாம மன தைரியத்துடன் எதிர்கொள்ளக்கூடிய துணிவு இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம பெரும்பாலான மனிதர்கள் நம்ம வந்து விரும்புவோம். ஸோ நாமளும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி, இந்த வீடியோவ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மரணத்தின் சமயத்தில நீங்க அருகில் இருந்து பார்த்த சம்பவங்கள், உங்களுடைய உறவினர்களோ, நண்பர்களோ, உங்க வீட்டில் உள்ள முதியோர்களோ, அந்த மரணத்தின் தருவாயில அவங்களுடைய முகம் எப்படி இருந்தது? அவங்களுடைய அந்த கடைசியில அவங்ககிட்ட வெளியிலருந்து வந்த வார்த்தைகள் என்ன? அவங்களுடைய முகத்தில ரியாக்ஷன் எப்படி இருந்தது? இப்படிங்கிறதெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் கமெண்ட்ல நீங்க சொன்னீங்க அப்படின்னா, இது ஒரு பதிவா இருக்கும். இத படிக்கிறவங்களுக்கு இன்னும் இத பற்றிய தகவல்கள் வந்து போய் சேரும். அதனால இந்த மரணத்த அருகிலிருந்து பார்த்தவர்கள் உங்களுடைய அனுபவங்கள கண்டிப்பா கமெண்ட்லயும் சொல்லுங்க. ஸோ மீண்டும் வேறொரு தலைப்புல, வேறொரு வீடியோவுல சந்திக்கலாம். நன்றி.